மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸில் வந்து ஒன்றுமே கிடையாது. வெறும் சும்மா தான் வந்து அது வந்து நம்ம மல்லியை வந்து மிரட்டி வைக்கிறதுக்காக வந்து ரகு வந்து பண்ண பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகு வந்து வெளியூர் போகிறதுனால இங்கே வந்து ரேணுகாவை சீண்டக்கூடாது, ரேணுகா வந்து எதுவும் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னா மல்லி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரகு பண்ண ஒரு சின்ன பிளான் தாங்க இது. இப்போ வந்து நீ இது வேறு ஏதாவது ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா நாங்கள் வெண்பாவை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வைக்கிறதுக்காக வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம மல்லி இதுக்கெல்லாம் பயப்பட போகிறது கிடையாது. அதையும் எதிர்த்து தான் வந்து சண்டை போட போகிறாங்க. மல்லி வந்து விஜய்க்கு கால் பண்ணி என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரகுவோட ரேணுகா வந்து பழக்கத்தில் இருக்கிறவங்க தான், இதை நான் சொல்கிறத நம்புங்க, அந்த பணத்தை எடுத்த ரகுவும் ரேணுகாவும் வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அவங்க 2 பேருக்குள்ளே, அவங்க ஃபோனில் இந்த நம்பர் இருக்குது ரேணுகாவோட ஃபோனில் அப்படின்னாலாம் வந்து ஏதோ வந்து மல்லி சொல்கிறாங்க அவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படி. ரேணுகா வந்து சுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் தானே நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க. இப்போ ரேணுகாவோட ரகுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து எப்படியாவது வந்து விஜயை வந்து நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. பட் விஜய் வந்து இதை நம்புகிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து எப்படி இருக்கும், நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு தலை வலிக்குதே, இந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லாத மல்லி, நமக்கு வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்ம யார் மேலேயும் வந்து பழி சொல்ல முடியாது, உனக்கு இந்த சந்தேகம் இருக்குன்னா நம்ம தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியே இது உண்மையாக இருந்தாலும் இது வந்து கதிரேசன் கிட்ட சொன்னால் கதிரேசன் வந்து கண்டிப்பாக வந்து நம்ப மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கதிரேசன் விஜயை நம்புறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். விஜயே வந்து எது ஒன்றுமே வந்து ஆதாரம் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து நம்ப போகிறது கிடையாது. அப்படி இருக்கிறம்போது எதுவுமே இல்லாமல் நம்ம வெறும் நமக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்றதுக்காக வந்து போயிட்டு அவர்கிட்டலாம் பேச முடியாது மல்லி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நம்ம மல்லியும் வந்து நான் கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு ஆதாரம் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து எடுக்கிறேன், ஆதாரத்தோடு வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சொன்னதுக்கான காரணம் வந்து வெண்பா தான். இப்போ மல்லியோட ஒட்டுமொத்த சப்போர்ட்டு, ஒட்டுமொத்த அந்த நம்பிக்கையே வந்து மல்லி வச்சுருக்கிறது வந்து நம்ம வெண்பா மேலே தான். ஒரு பக்கம் தைரியமாக இருந்தாலும் அது வெண்பா வந்து சின்ன குழந்தை, எங்கே வந்து மாட்டிக்கினா வெண்பாவை என்ன பண்ணிடுவாங்களோ அப்படின்றதும் வந்து வெண்பா மேலே கை வச்சா மட்டும் அப்படியே அவங்க ஏதாவது வெண்பாவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா மேலே கை வச்சா உடனே விஜய் கிளம்பி வருவார், உடனே வந்து அந்த பக்கம் கதிரேசன் வந்து கிளம்பி வருவார், எல்லோரும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து சேர்ந்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரகுவோ சரி ரேணுகாவோ சரி யாரோ ஒருத்தர் வெண்பா மேலே கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிப்பாங்க. அது வந்து வெண்பா மேலே கை வைக்கிறது எப்படியும் வந்து யோசித்து தான் கை வைப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அடுத்தபடியாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் முன்னாடியே ரேணுகா மேலே நிஷாக்கு டவுட் வந்துடுமோ அப்படின்றது ஒரு சின்ன நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அடிக்கடி வந்து டெலிவரி ஏதோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷாக்கு வந்து சந்தேகம் வர்றது மட்டும் இல்லாமல் அதை வந்து டெலிவரி பாய் வரும்போதெல்லாம் வந்து நிஷாவும் வந்து கூடவே வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. அக்கா என்ன தினமும் வந்து யாராவது ஒருத்தர் டெலிவரி பாய் வந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷாவுக்கு சின்னதாக ஒரு சந்தேகமும் வருது. அதே மாதிரி வந்து எங்கக்கா போகிறீங்க, எங்கேயும் சொல்லாமல் வரீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிஷா வந்து எல்லாத்தையும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து ரேணுகா வந்து போய் சொல்லிவிட்டு வந்து நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவை பார்க்க போகிறதோ இல்லை வேறு ஏதாவது வந்து யாராச்சும் மீட் பண்ண போகிறதோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போயும் வந்து அதே மாதிரி தான் வெளியே கிளம்பிட்டு இருக்க டைமில் வந்து நிஷா வந்து கேட்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரேணுகா இருந்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் நிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நிஷா வந்து இங்கே விடாமல் நானும் வரேன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிஷா வந்து இப்படியே வந்து அவங்க பின்னாடியே வந்து கொடியே தெரிஞ்சிட்டு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி சொல்கிறாங்கல்ல, எனக்கு அம்னீஷியா, அப்பப்போ மயக்கம் வருது, அப்பப்போ தலைவலி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு கூட வந்து ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராவது ஒருத்தர் வந்து ரேணுகா கூடயே இருக்கணும், ரேணுகாவை தனியாகவே விடக்கூடாது, எந்த பிளானும் பண்ணக்கூடாது. அவங்க அப்படியே பண்ணுற பிளான் வந்து 2 பேருக்கு வந்து ஷேர் ஆகவே கூடாது. இப்படி யாராவது ஒருத்தர் ரேணுகா பின்னாடியே சுற்றிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மாட்டிப்பாங்க. இப்போ நிஷாவும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரேணுகா வந்து எங்கே போனாலும் கூடவே போகிறது, என்ன யாராச்சும் வெளியே வந்து டெலிவரி பாயோ இல்லை வேறு ஏதாவது வந்தால் கூட உடனே வந்து நிஷா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இப்படியே வந்து நிஷா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நிஷாக்கே வந்து ரேணுகா மேலே சந்தேகம் வந்துடும். இன்றைக்கி வந்து இதில் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, நிஷா ஒருவேளை நிஷா தான் கண்டுபிடிப்பாங்களோ, அதுக்கப்புறம் நிஷா தான் போயிட்டு நம்ம மல்லிக்கிட்ட பேச போகிறாங்களோ, உனக்கு இருக்கிற சந்தேகம் எனக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேச போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம வெண்பா குட்டி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஓஹோ, அப்போ இவங்க 2 பேரும் வந்து வெளியே போகிறாங்களா, அப்போ வந்து இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து
சொல்லிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மல்லி ஏதாவது வந்து அங்கே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுவும் வந்து ரேணுகா அம்மா வீட்டில் இல்லாதப்போ செய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் சான்ஸு. இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா ரேணுமா கோயிலுக்கு போகிறாங்க. நம்ம மல்லி அம்மா சொன்னதை நமக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்லி நம்ம வெண்பக்குட்டியே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து இது எந்த அளவுக்கு மாட்டிக்காமல் போகணும் அப்படின்றதுல ரொம்பவே வந்து பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணாலும் வந்து கொஞ்சம் தெளிவாக பண்ணணும் அப்படின்றது. வெண்பக்குட்டி தெளிவாக தான் இருக்கா. இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு பயம் வந்து எங்கே இவன் மாட்டி போலும் அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. மல்லி வந்து அடுத்தடுத்து போடுற பிளானில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட போயிட்டாங்க. ரகுவை பார்க்கவே முடியாது இருந்தும் ரகுவை வந்து வெளியே வர வச்சு ரகுவை வந்து நேரில் வந்து பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிப்பாங்க அப்படின்றது தான் வந்து இவ்வளோ நாள் ரகு வந்து வெளியே போகிறான் அப்படின்னு சொன்னது வந்து ஃபாரின் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளம்பும்போது வந்து பார்த்துட்டு போகிறதோ இல்லை வேறு ஏதாவது வந்து பிளானை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் ரேணுகாவை வந்து வெளியே வர சொல்லியிருப்பாங்க மீட் பண்ணுறதுக்காக. அதுக்காக தான் வந்து ரேணுகா வந்து கோயிலுக்கு போகிறதா அப்படின்னு வந்து போய் சொல்லிட்டு வந்து கிளம்பலான்னு இருந்தாங்க. ஆனால் வந்து நிஷா வந்து குறுக்க வந்துட்டாங்க. இங்கே வந்து நிஷாவை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போவாங்களா இல்லை நிஷாவோட கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் 10 தெரிஞ்சுக்கலாம்.